டேய் டேய் டா டா என்னப்பா இவனுக்கு ஃபோனை கையில் எடுத்துட்டாலே நல்லா தெரியுது. அந்த நம்ம திரும்பவே மாட்டேன், நம்ம கூப்பிட திரும்ப மாட்டேன். டா இந்தாடா இங்கே பாரு, ஃபோன் ஆஃப் பண்ணிட்டேன். இங்கே பாரு, ஃபோன் ஆஃப் பண்ணிட்டேன். இந்தாடா என்ன ஒரு தின்னக்கம் உனக்கெல்லாம். ஃபோனை கையில் எடுத்துட்டா உனக்கே தெரியுது என்ன இவங்க வீடியோ எடுக்கிறத பண்ணுறாங்கன்னு. நீ எங்கிட்டு மரம்னா நான் பார்க்குறேன். இந்தா என்ன இங்கே பாரு, கேமரா பாரு, இங்கே பாருடா திமிரு பிடிச்சவனே, இங்கே பாருடா. ஹை இப்படி குத்துறேன்னு வச்சுக்கோண்ணே எல்லாம். இங்கே ஒரு ஆளை பாருங்க. எம்மா என்ன பண்ற? எத்தனை நாள் ட்ரிப் இது? எத்தனை ரவுண்டு போகுது சொல்லு. மூத்த வச்சப்ப ஒண்ணு சுட்டது காஞ்சு போகுமே, அதை தின்னேன். அப்புறம் முத்து சாப்பிடும்போது ஒத்தைக்கு சாப்பிட விடக்கூடாதுன்னு அப்போ ஒண்ணு தின்னேன். இப்ப பிரகதிக்கு சுட்டப்ப ஒண்ணு காஞ்சு போகுமே, அதை நான் திங்கிறேன். இப்படி சாப்பிட்டு அப்புறம் வந்து ஐயோ வயிறு வச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரே நேரத்துல 3 திங்கிறீங்க, 3 நேரமா 3 திங்கிறேன். ஆனா அந்த 3 ட்ரிப்புக்கு காரணம் சொல்ற வித்தியாசம் தான் செம்மையா இருக்கு. அதுதான் தங்க உண்மை. அதாவது அவனுக்கு சாப்பிட்டு மிச்சம், சின்னவன் சாப்பிட்டு மிச்சம், முத்து கூட சாப்பிட கம்பெனிக்கு ஒண்ணு. அதாவது சின்னவன் வச்சுட்டாங்க பகுதியை தூக்கி போடாம வருவாங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு தானங்க சோத்தோட அருமை தெரியும், அதனாலதாங்க தூக்கி போடாம வர்றேன். எல்லாருக்கும் என்னதுனாலும் உடம்பு ஏறாது, எனக்கு திங்கணும்னு நினைச்சாலே உடம்பு ஏறுது. நினைக்கிறதே 3வது ரவுண்டு. அதை நினைக்கும் போது 3வது ரவுண்ட் என்ன? ரைட் 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 ரைட். இங்க நான் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்? என்ன துணி மடிச்சுக்கிட்டு, துணி காய போட போறேன். அந்த வேலையும் பாக்குறீங்க பாருங்க, எனக்கு எட்ட மாட்டேங்குது. இல்லன்னா அதையும் உங்களை எதிர்பார்க்காம காய போட்டு நானும் இந்த வெக்கம் கட்டவே டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த இதை கீழே இறக்கி கட்டணும்னு. ஒரு நாளாச்சு நீ அப்படி நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், இவ என்ன செய்வா, என்னை தூக்கி பிடிச்சுக்கங்க நான் தூக்கி போடுறேன்னு சொல்லி சொல்லுவா. என்னை தூக்குறத விட கொடி காய போடுறதே எவ்வளவோ பெட்ரு. அங்கே மேல பித்தளை பாத்திரத்தை ஒண்ணுமே தேய்ச்சு கழுவு சங்கடமா தூக்கி கொண்டே பழசுல போட்டுருவா. இந்த பொருள் இனிமே கிடைக்குமாங்க? என்னங்க இவ்வளவு சர்வசாதாரணமா சொல்லிட்டு என்ன பண்ண போறீங்க? பொம்பளை பிள்ளை இருந்தாலும் சீரு கொடுக்க கட்டி மேல போடலாம். வீட்டுல ஆம்பளை பிள்ளை அவங்க வர்ற காலத்துல இதெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு இருக்க போறாங்களா? சும்மா ஷோகேஸ்க்கு வச்சிருக்க வேண்டியதே, சொல்லிட்டு போக வேண்டியதே. நான் வச்சு விளக்கிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றேன் கை வலிக்கு. அச்சோ இதெல்லாம் எங்கேயாச்சும் இது கிடைக்குமா? அந்த மாதிரி பொருளெல்லாம் இருக்கு, ரொம்ப ரேர் கிடைக்கிறது. உண்மையா பொய்யா நீங்களே சொல்லுங்க. உடனே காமிக்கிறேன், நான் மேலத்தான் காமிச்சேன். சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். ஆனா இன்னொன்னு உண்மைதான், உன்னை மாதிரி இப்போ ஆளு கிடைக்கிறது ரேர் தான் சந்தா. நீ எல்லாம் ரேர் பீஸ். இப்படி திங்கிற ஆளு யாருமே கிடைக்காது. கருப்பா தெரியுறீங்களே தங்கம். நான் கருத்து போயிட்டேன். ஆமா கருத்து. எங்க அம்மா சொன்னாங்க என்னன்னு, இந்த மாதிரி இல்லடா கொஞ்சம் பெருத்து போயிருக்கடா. பெருத்து போயிருக்கேன்னு சொல்லல, கருத்து போயிட்டேன்னு சொன்னாங்க. இல்லம்மா இப்ப திரும்பி பேசும்போது கரெக்டா இருக்கு. அங்கிட்டு இப்ப கரெக்டா இருக்குடி தங்கம். நாங்க அந்த அதாவது இங்கிட்டு வாங்க. நாங்க வந்து எப்படி நான் என்னைக்கு இந்த சோசியல் துணியை மடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காரு பத்தியில என்னைய காமிமா. நாங்கள் என்னைக்கு இந்த மாதிரி சோசியல் மீடியாவுக்கு வந்தோமே அப்போ எல்லாமே யாராச்சும் வந்து சும்மா ஒரு செல்ஃபி ஃபோட்டோன்னு எடுத்தாலே நம்ம லைட் அடிச்சு நம்ம முகத்தில் படுற மாதிரி இப்படி திருப்பிக்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் இல்லைன்னா ஒன்று நினச்சிக்கோங்க, ஃபோட்டோ அப்போதைக்கு எடுத்து கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வீட்டில் போய் அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது ஐயோ வெளிச்சம் இல்லையே எடுத்துருக்கலாமோன்னு அவங்களுக்கு ஒரு ஃபீலு. அந்த இடத்துல நம்ம நல்லா இல்லைன்னா என்ன அவங்க எப்படி இருக்காங்கன்னு அவங்க நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவே நம்ம வெளிச்சத்தை பார்த்து வேணா நின்றுக்கிறது. ரெண்டுமே இருக்கு அதில். சரி உங்க முத்து தாங்குன்னு தாங்குறீங்க, ஆனா ஏன் துணியெல்லாம் மடிக்க விடுறீங்க அப்படின்னு கேக்குறீங்க. துணியை மடிச்சு வைக்கிறது என்ன பெரிய கொலக்குத்தமாங்க? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. துணி மடிச்சு வைக்கிறது என்னன்னா எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிடுறாங்க. இது அவங்களால பண்ண முடியாது, ஹைட்டா இருக்குதா, அது பண்ண முடியாதுன்ற காரணத்துக்காக நான் வந்து நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுவேன். அதனாலதான் வந்து அதாவது நான் துணியை மடிச்சு போட்டதை எடுத்து மடிச்சு வச்சுட்டு அப்படி இன்னைக்குள்ளது தக்காய போட்டேன். பாக்குறது வந்து ஒத்த வேலை, அதை ஏன் தெரியுமா பாவம், அதை பாவம் பார்த்தெல்லாம் பண்றது கிடையாது. உண்மையில இது வந்து ஐயோ இது நம்மளை கொடுமைப்படுத்துறாங்களே அப்படின்ற நிலைமைக்கெல்லாம் கிடையாது. பாக்குறதே இந்த ஒத்த வேலை, அதை பண்றதுனால எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே எதுவுமே கிடையவே கிடையாது. இன்னொரு ஒரு விஷயம் இருக்குங்க, இங்க காமியே போல விளக்கா பேசுங்க. இங்க பாத்தீங்க பக்கத்துல தான் பேசுறேன், நல்லா கேட்கும். இங்க பாத்தீங்களா
இது சுற்றி வளர்க்குற நாய்க்கெல்லாம் பக்கத்துல இருந்து வந்து யாரோ எங்கேயோ பக்கத்து தெருவில் அங்கே ஊரில் ஏதோ நாய் கடிச்சு பிடிச்சான். அப்போ அந்த கிராம சபை கூட்டம் கூட்டுவாங்களா, அதில் வந்து அவங்களுக்கு 25,000 ஃபைனும் அந்த நாய் கடிச்சு மருத்துவ செலவு எல்லாத்தையும் ஏற்றுக்க சொல்லிட்டாங்களாம். அவங்க வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. நாங்கள் உள்ளே வந்துட்டு என்னம்மா என்ன இப்படி சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு கேட்குறேன். அவங்க சொல்லிட்டாங்க, அதுக்கு நான் தலையை ஆட்டிட்டேனே அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பையனிங்கன்னு வந்து போட்ட அளவுக்கு காசு எண்ணி கொடுக்க வேண்டிய வரும். அது வேற பயமா இருக்கு. இவங்க யாரையும் போய் கடிக்க மாட்டாங்க. ஆனா அந்த பயம் இல்லையா, இதுகளுக்கு பயந்து ஓடி போய் விழுந்தாலும் பிரச்சனை தான். குடுகுடுன்னு ஓடுதுக்குன்னு வைங்க, இதுக்கு விரட்டுதுக்குன்னு வைங்களே, ஓடி போய் விழுந்துருச்சுங்கன்னா அதுக்கும் பிரச்சனை தான். ஆனா பழுக்கு காடு எல்லாம் எப்படி சொல்றது, அவங்க வீட்டுல இருந்து வெளியில இறங்கும் போதே பிரகதி நிதினே உங்க வீட்டுல நாய் இருக்கா கத்திக்கிட்டு வர்றாங்க. நிதினை கூட கூப்பிட மாட்டாங்க, பிரகதியத்தை. எதுக்கு எல்லா பயல்களும் ஏண்டா உன்னையவே சுத்துறாங்க அப்படிங்கிறேன். பிரகதி அன்னைக்கு சொன்ன மாதிரிதான். என்ன சொன்னேன், அம்மா தானே சொன்னீங்க நம்ம 4 பேர் நம்ம இருக்கிற இடத்துல 4 பேர் நம்மளை சுத்தி இருந்துகிட்டே இருக்கணும்னு. அது அப்படி கிடையாது. வைஃபை இருக்கிற இடத்துல 4 பிளேயர் சுத்திக்கிட்டே இருக்கு. அதுதான் உண்மை. கேம் விளையாடவும் டவுன்லோட் பண்றதுக்கு அதை பண்றதுக்கு இதை பண்றதுக்கு இங்க வைஃபை இருக்குதா, வந்து இங்க உட்காந்துட்டு எங்க பாட்டுக்கு விளையாண்டு போறாங்க. அதுதான் நிஜம். அவன் இப்படி டைலாக் பேசிக்கிறான் அப்படின்னு காலையில அவங்க அப்பா சொன்ன உடனே சிரிக்கிறாரு அவரு. அது அப்படி கிடையாது. அவன் இன்னொரு வார்த்தை சொன்னான் பாரு, அவங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு மறந்து போச்சுங்க. அப்ப என்கிட்ட கேக்குறேன் வைஃபை பாஸ்வேர்டுக்கு ஒரு நாசூக்கா, அப்பா அப்படியாமல இப்படியாமல நாசூக்கா வந்து உங்க வைஃபை பாஸ்வேர்டுக்கு எப்படி கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறேன். நீங்க பாஸ்வேர்டை மாத்தி விடுங்க. அப்பவும் போன் போட்டு கேட்கத்தான் செய்யுங்க பாவம். ஆனா என்ன ஒரு பிரச்சனை, இந்த இதுகளை நினைச்சாதான் இதுக்கு விரட்டுச்சுன்னா தான் ஒண்ணு ஓடி போய் விழுந்துருச்சுன்னா தான் பிரச்சனை. ஆனா சொல்லி வைப்போம் போடாதுங்க. இது என்ன செய்யணும்னா பால் வரும்போது இது குறைக்கதான் செய்யுங்க. அப்புறம் பழக்கப்பட்ட ஆள் வந்துட்டா ஒண்ணு செய்யாது. புதுசு ஆள் வரும்போது ஏதாச்சும் வளர்த்தாலும் பிரச்சனை தான், வளர்க்கலைன்னா எனக்கு பிரச்சனை, வளர்த்தா நாட்டுக்கு பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்கு பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு தெரியுமா. எத்தனையெல்லாம் என் புருஷன் சமாளிக்கிறாரு தெரியுமாங்க. நான் எதெல்லாம் இப்ப சமாளிக்க போறேன் தெரியுமா. நைட்டு இருங்க, நைட் ஆன உடனே இதுக்கு எல்லாம் ரொம்ப பிரச்சனை. அது எங்க கரெக்டா நாங்க தூங்குற பத்திங்களா, அந்த ஜன்னலுக்கு அந்த நாம வச்சிருக்க ஜன்னலுக்கு பக்கத்துல நின்னுட்டு ஒண்ணு மட்டும் உள்ளிடுச்சுன்னா தட்டி விடலாம், ஒண்ணு அப்பதான் தொடங்கும் சொல்லும் போதே அந்த மூலையில ஏதோ ஒரு தெருவில் இருக்க ஒண்ணு தொடங்கிடுமா, இங்க இன்னொன்னு தொடங்கி இங்க 7 இங்க இந்த வீட்டுல இருக்கிற 7 கத்துச்சுன்னா என்ன இருக்கும். அப்போ அக்கம் பக்கத்துல வீட்டுல இருக்கவங்க எல்லாம் விடிய காலையில 50 பேர் என்னை கடிச்சு கொத்துற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. காலையில அவங்களுடைய முதல் ரியாக்ஷனே சாந்தாக்கு குட் மார்னிங் யாருன்னு சொல்ல மாட்டாங்க. தூங்க விடுறியாடா குட் மார்னிங், நான் தூங்கி எந்திரிச்சவங்களுக்கு குட் மார்னிங், நாங்க ராத்திரியா தூங்க எங்களுக்கு எதுக்கு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி கேட்கற மாதிரி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எனக்கு சங்கடமா இருக்கு. என்ன செய்ய, அதே சமயம் இது புரிஞ்சுக்க மாட்டேங்குதுகளே. பகலெல்லாம் அப்படி குத்தணும், பகலெல்லாம் நல்லா தூங்குதுங்க, ராத்திரியானா நம்மளை போட்டு பாடா படுத்துதுங்க. அது சரி, ராத்திரி காவ காக்கிறதுக்கு தான் நாய் வளர்க்குறாங்க, பகல்ல காவ காக்கிறதுக்கு நம்ம இருக்கிறோமே அப்புறம் என்னத்துக்கு. சரி அமத்து உள்ளவே பாக்கி பேசிக்கிறேன். குறைஞ்ச வேற துணிகளை எடுத்து நான் மடித்து வைக்க போகிறேன். போயிடுச்சா போலையா? போல தங்க போலையா? ஆமா, எவ்வளவு நேரம் ஆகி போச்சுங்கிறீங்க. ஒரு வைஃபை ஒரு நாள் கனெக்ஷன் இல்லாம இங்க எவ்வளவு பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு தெரியுமாங்க உங்களுக்கு. வீடியோ ஆன் போகவே மாட்டேங்குது, என்னன்னே தெரியல. 11 மணிக்கு அப்லோட் பண்ண வீடியோங்க, இன்னும் வீடியோ அப்லோட் ஆகவே இல்ல. மணி 1 ஆச்சு. டயத்துக்கு வீடியோ போடுங்கக்கா, 10 வட்டம் 15 வட்டம் வந்து பாத்துட்டு போறேன்க்கான்னு சொன்ன அத்தனை உள்ளவங்களுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், சாரி கேட்டுக்கிறேன். நம்ம 11 மணிக்கு போட்டாலும் வைஃபை கனெக்ஷன் இருக்கு. வைஃபை இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், டக்கு சார் இப்ப வைஃபை ஏதோ நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன், அதனால வைஃபை இல்ல. நானும் உங்களுக்கு போன் போட்டு மெசேஜ் பண்ணி பார்த்துட்டேன், வைஃபை கொஞ்சம் ஸ்பீடே இல்ல, வைஃபை சுத்தமா கனெக்டே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லியிருக்கிறேன். அவங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, என்னவோ தெரியல. நாங்க பேக்கிங் பண்ணியாச்சுங்க, பேக்கிங் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. ஆனா எப்படி சொல்றது, இன்னும் குறைச்ச திங்ஸ் வைக்க வேண்டியது இருக்கு. ட்ரெஸ் எல்லாம் வச்சாச்சு. அதாவது இந்த பேக் வந்து நம்ம வீட்டு பேக் கிடையாது, இது வந்து இருக்கிறது எத்தனையோ பேக் இருக்கு, அதெல்லாமே சின்னதுன்னு சொல்லிட்டு வெளிநாடு போறதுக்கு 30 கிலோ வரைக்கும் கொண்டுட்டு போலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களா. அதனால இது வந்து வக்கீல் சேச்சி மக உன்னியோட பேக். இது எங்க முத்து புது பேக் வாங்கலாம்னு சொன்னாங்க. நான் தான் சொன்னேன் 2000 ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பேக்கோட விலை, அவ்வளவுதான் இருக்கும். 2000 ரூபாய்க்குள்ள இருக்கும். இனிமே வெளிநாடுக்குள்ள நம்ம போகிற மாதிரி வந்துச்சுனாக்க நமக்கு வாங்கிட்டானே ஆகணும், வேற வழி இல்ல. சப்போஸ் அப்ப நான் சொன்னேன் எதுக்கு வேஸ்டா ஒரு ட்ரிப்புக்கு, பாக்கி எல்லாம் பேக் இருக்கு. நம்ம ஊருக்கு போகும்போது பாத்தீங்கன்னா பேக் கொண்டு போற பேக் இருக்கு, அது இருக்கையில நம்ம எதுக்கு வேஸ்டா வாங்கிட்டு இருப்பானே. நம்ம உன்னிக்கிட்ட தான் நிறைய பேக் இருக்குல்ல, அவங்க அடிக்கடி கல்ஃப் பயணம் செய்வாங்க. சோ அதனால அவங்கள்ட்ட நிறைய பேக் இருக்கும். அப்ப நான் போய் கேட்டேன், அவன் எடுத்து கொடுத்துட்டா.
அது சேச்சிக்கிட்டேயுமே அதே மாதிரி இங்க இருக்கு. அதே மாதிரி சேச்சிக்கிட்ட ஒரு பேக் வாங்கியிருக்கிறோம். இதே மாதிரி பேக் தான் நமக்கிட்ட, இதே சேம் கலர் இதே மாதிரி. ஆனா இதோட பெருசா இல்ல, அது இதோட கொஞ்சம் சின்னதா இருக்கு. அப்போ 4-5 ட்ரெஸ் வச்சாலே சரியா போயிடுற மாதிரி வந்துச்சு. அதனாலதான் அது வேண்டாம்னு சொல்லிட்டு இது தம்பிகளோட ட்ரெஸ் வச்சுக்கலாம், இது நம்மளோட ட்ரெஸ் வச்சுக்கலாம். இவங்களோட இந்த லிப்டிக்கு இது எல்லாமே ஹேண்ட் பேக்ல வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. கேட்டா சொல்லுவாங்க ஒரு லிப்டிக். இதுதான் இந்த நடந்துச்சு அன்னைக்கு பேக் பண்ணும்போதே. இந்த ஒரு லிப்ஸ்டிக் இந்த பொட்டு வைக்கிறதுக்குதே நான் ஹேண்ட் பேக்ல வச்சுக்கிறேன், நீங்க இதுல 30 கிலோ தைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், எல்லாத்தையும் எடுத்து வச்சு 30 கிலோ எடுத்து லிப்ஸ்டிக் அது இதுன்னு எடுத்து உள்ள வைப்பேன்னு சொன்ன உடனே இந்த ஒரு லிப்ஸ்டிக் 10 கிராம் வருமா, இந்த 10 கிராம் நான் ஹேண்ட் பேக்ல வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்காக சொல்லல, இருந்தாலும் பேக் பண்ணிட்டு போகும்போது கரெக்டா 30 கிலோவே கொண்டுட்டு போகணும். எதுக்கு இவ்வளவு லோக்கல் லக்கேஜ் அள்ளிக்கிட்டு போகணும், அதனாலதான் சும்மா சிம்பிளா இருக்கிற ட்ரெஸ்களை மட்டும் எடுத்து வைமா அப்படின்னு சொல்லி இருக்கிறது, வேற ஒண்ணுமே கிடையாது. சரி, இத பேக் பண்ணியாச்சு. நம்ம இன்னொன்னு கேள்விகளுக்கு பதில் சொல்லணும்னு எடுத்து வச்சிருக்கேன். முதல் கேள்வியே காரசாரமான கேள்வி ஒண்ணு இருக்குது, அதுக்கு பதில் இன்னைக்கு பெட்ரூம்ல உட்காந்து கேள்வி சொல்றீங்களேன்னு யோசிப்பீங்க நீங்க. இது பேக் பண்ணும்போதே எடுத்துக்கலாம்னு நினைச்சு எடுத்தோம். நான் வீடியோ போகும்னு பார்த்தேன், அதுக்குள்ளே நாங்களே அடுக்கி வச்சு முடிச்சிட்டோம். சரி இப்ப ஆன் பண்ணுவோம். இதை தூக்கி இது மேல வச்சுட்டு கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கும், கீழே இருக்கு வச்சீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்ல போயிட்டு நான் உனக்கு ஷேர் பண்ணிருக்கேன் பாரு, அதை எடுமா அங்க வச்சிருங்க. இதெல்லாம் ஆரம்பத்துல செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. 10 அனுப்பி வச்சிருக்கீங்க, உட்காந்துக்கங்க இப்படி உட்காந்துக்கங்க. ரொம்ப சிரிக்காதீங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் காரசாரம், எல்லா கேள்வியுமே காரசாரமான கேள்விதான். கொஞ்சம் காரம் கம்மியா இருந்துச்சுன்னா மிளகா பொடியை கொண்டாந்து வச்சுக்குவோம், காரமா இருந்துச்சுன்னா தண்ணியை கொண்டாந்து வச்சுக்குவோம். என்னங்க இருமா, என்னம்மா ஓவரா பேசாதம்மா, இருமா அந்த வர்றேன். தேட்டராருங்க பத்தே. உங்களது வீடியோவில் நீங்க உங்களது கணவரை ஓவராக புகழ்ந்து, ஓவரா எதுக்கு புகழ்றீங்க? ஊர்ல இருக்கிற எல்லா கணவருமே இப்படித்தான் இருக்கிறாங்க, நீங்க எதுக்கு உங்க கணவரை ஓவரா புகழ்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. அதிலும் என்ன தங்கத்தட்டில் தாங்குவார் என்பதெல்லாம் கொஞ்சம் ஓவராகத்தான் இருக்கிறது. உங்கள் கணவர் புகழ்ச்சியை நிறைய எதிர்பார்ப்பார் போல இருக்கிறது. மாடி நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன், மாடியில் இருந்து வரும்போது உங்களை அடித்தார், அதுதான் தங்கத்தட்டில் தாங்குவதா? அடிக்கலைங்க, எங்க தங்க அடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 7-8 வருஷத்துக்கு மேலே ஆச்சு எங்க தங்க. எங்க நிதினு பிறந்த புதுசுல அடிச்சா 7-8 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எங்க தங்கம் கை என்னை அடிச்சு அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் நீதான் அடிச்சுட்டு இருக்க. அடிச்சதே கிடையாது. திருப்பி எங்க நம்ம புகழ்ச்சியா பேசாம யாருங்க பேச போறோம் நம்ம வீட்டுக்காரங்கள? அதுவும் இல்லாம இல்லாதத சொல்றதுக்கு தான் நம்ம தயங்கணும், உண்மையை சொல்றதுக்கு தயக்கமே தேவையில்ல. அதாவது நீங்க சொல்றது ஓகே, அதாவது ரொம்ப புகழாதீங்கன்னு சொல்றது ஓகே, அது அடுத்தவங்களை புகழ்றது கிடையாது இல்ல. இது புகழ்ச்சின்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. அவங்க கணவரை பத்தின என் புருஷன் இப்படி அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க, என் மனைவி இப்படின்றத நான் சொல்றேன், அவ்வளவுதான். அதாவது நாங்க பேசும்போது எங்களுக்கு அந்த நம்ம ஒரு வார்த்தைகள் பேசும்போது அது உண்மை வெளிப்படும் போது அது வந்துருது, அதுதான் உண்மை. உண்மையை சொல்ல போனா எங்க முத்து தங்கத்தட்டுல வச்சுதான் தாங்கல என்னைய, பாக்கி எல்லாத்துலயும் இது எப்படி தங்கமா தான் தாங்கிக்கிட்டு இருக்காங்க. உறுதி இல்லடி, இது இல்ல, நான் பொதுவா சொல்றேன். என்னோட சர்க்குலேஷனா எப்படி சொல்லுவாங்க, என்னோட சர்க்கிள்ல ஒரு 10 ஃபேமிலியை நான் பாத்திருக்கேன். புருஷங்க பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறவங்களை பார்த்துருக்கேன், வீட்டுக்காரவங்க சம்பளம் காசுக்கு கேட்டு கெஞ்ச வைக்கிறவங்களை பார்த்துருக்கேன், திருப்பி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயா சும்மா நொயின்னு சொல்லி சண்டை போட்டு கூட்டிகிட்டு போய் பார்த்துருக்கேன், திருப்பி எல்லாமே வாங்கி கொடுத்து நல்லா பாசமா பேசிட்டு வேஸ்டா காசை செலவு பண்ணக்கூடியவங்க, தண்ணி அடிச்சுட்டு ரோட்ல விழுந்து கிடக்கவங்களை பார்த்துருக்கேன். இப்படி நிறைய, இவங்க எல்லாமே என்னோட லிஸ்ட் ஃப்ரெண்டுக, என் கூட ஒன்னா தெரிஞ்ச பிள்ளைங்களோட வீட்டுக்காரவங்க உங்ககிட்ட. அவங்க எல்லாருமே ஒரு பிள்ளைய தவிர பாக்கி எல்லாம் படிச்சு கிடிச்சு ஒரு லெவலுக்கு வந்ததுங்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுங்க. 2-3 தான் அரேஞ்ச் மேரேஜ், எல்லாமே இப்படி ஆயிருக்கு. அந்த லிஸ்ட்ல பாக்கும்போது என் தங்கம் எனக்கு தங்கம் தாங்க, அவர் என்னை நல்லா தாங்குறாரு. அப்ப தாங்குறவரை தாங்குறாருன்னு தானே சொல்ல முடியும். இதனால உங்களுக்கு கஷ்டமா யோசிக்கிறீங்கன்னு நினைச்சா உங்களுக்கு ஏதோ என் மேல கோவம், என் மேலன்னு இல்லை எங்க லைஃப் மேல ஒரு பொறாமையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சோ நீங்க எப்படி சொல்றது, நாங்க பேசுறதையே நீங்க இப்படி யோசிக்கிறீங்கன்னா அப்ப நீங்க உங்க வீட்டுக்கார புகழவே மாட்டீங்களா? அடிக்கடி புகழும் போது என்னடா வயாம புகழ்றோம் அப்படின்னு நீங்களே நினைச்சுக்குவீங்களா? அப்படி நினைக்காதீங்க, நல்லா புகழ்ந்து பேசுங்க, தப்பு கிடையாது. நம்ம வீட்டுக்கார நம்ம தான் புகழணும்.
இதுல புகழ்ச்சிக்கு அப்படின்றது அவங்க செய்யற செயலத்தை நம்ம சொல்றது ஓகே, சரி நீ அது உங்களுக்கு தவறாக தெரியலாம், ஓவரா புகழ்றீங்கன்னு சொல்லி சொல்றான், சரி அது உங்களுடைய பார்வையா இருக்கலாம், சரி ஓகே அது நமக்கு தோணுது வச்சுக்கோங்களேன். நிறைய சாந்தா சொன்ன அந்த விஷயத்த விட்டுருவோம். இப்ப சாந்தா சொன்ன விஷயத்துல வந்து நிறைய அவங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல வந்து நிறைய பேரு இந்த மாதிரி இருக்கிறாங்க, அதாவது வாங்கி கொடுத்தாலும் குறை சொல்றவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க செய்யறாங்க. அதுல வந்து விதிவிலக்கு யாருமே கிடையாது. ஏதாவது ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு இடத்துல நம்ம குறை சொல்றதுக்கான வாய்ப்பு வரும்போது கண்டிப்பா குறை சொல்லுவாங்க. இருந்தாலும் அதை ஏத்துக்கிற தன்மைன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம ஏதோ ஒண்ணு எப்பவுமே நம்ம வந்து ஐயோ கண்ணே மணியே அப்படின்னு கெஞ்சி, அதாவது கண்ணே மணியேன்னு 24 மணி நேரமும் எந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் கொஞ்சிக்கிட்டே இருக்கவும் மாட்டாங்க. அதே மாதிரி வருஷம் 365 நாளும் சண்டை போடாம இருந்துகிட்டே இருக்கவும் மாட்டாங்க எந்த ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு கிராஷ் வரும், சின்ன ஒரு வாக்குவாதம் வரும், ஒரு கோபம் வரும், சண்டை வரும், எல்லாமே வரும். அந்த இது ரெண்டு தரப்புலையும் ஏத்துக்கக்கூடிய பக்குவம்னு ஒண்ணு இருக்குது. இப்ப அவங்க தரப்புல இருந்து ஏதாச்சும் நம்மள ஒண்ணு குறை சின்னதா சொல்லிட்டாலும் ஓகே, ஓ இந்த குறை நம்மகிட்ட இருக்கோ, சரி ரைட். இப்ப சாந்தா சொன்னதே சரியா போச்சு, வேற யாராவது சொல்லியிருந்தா நமக்கு எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டிருக்கோம். அந்த விஷயத்த சொல்லும் போது நம்ம ஏத்துக்கிறோம். அதே மாதிரி நான் ஏதாவது ஒண்ணு சொல்லும் போது அந்த குறையாக நினைக்காம அப்படியா முத்தே, சரி ஓகே 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 அப்படின்னு சொல்லி ஏத்துக்கக்கூடிய ஒரு பக்குவம் சாந்தா கிட்டையும் இருக்கிறதுனாலதான் எங்க லைஃப்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நமக்கு சுமூகமா போய்கிட்டு இருக்குது. இதுதான் உண்மை. அதனாலதான் இவங்க சாந்தாவுக்கு வந்து மத்த அவங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருக்கிற கணவன்மார்களை பாக்குறப்பவும் என்ன பாக்குறவும் ஒரு வித்தியாசம். எனக்கு என்னைக்குமே இப்ப நான் ஃப்ரெண்டுகள்கிட்ட பேசும்போது அவங்க வீட்டுல நடக்கிற ஃபேமிலி, எங்க வீட்டுக்காரர் இப்படி நடந்துக்கிட்டாருன்னு சொல்லும் போது எனக்கு அவங்க மேல அவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்களேன்னு ஒரு வருத்தம் இருந்தாலும் அதே செகண்ட் என் புருஷன் ஐயோ அப்ப நம்ம புருஷன் எவ்வளவு பெட்ரு, நம்ம புருஷன் இப்படி பாக்குறாருன்னு அவர் மேல எனக்கு ஒன்னும் கூடி அடுப்பம் தான் தோணும், பாசம் அதிகமா தான் ஆகும். சோ அதனால நான் அப்படி சொன்னேங்க. நான் சொன்னது உங்களுக்கு பிடிக்காம இருந்துருந்துச்சுன்னா விட்டுருங்க. ஆனா அதுக்கு உங்களுக்காக நான் என்னை மாத்திக்க முடியாது. நான் என்னைக்கு என் தங்கத்தை புகழ்ந்துட்டு தான் இருப்பேன், விட்டுருங்க. ஓகே, அடுத்தது விமலா அக்கா, நான் விமலா ஆரஞ்சு சாப்பிட்டா கலர் ஆகுமா ப்ளீஸ் சொல்லுங்க, நான் ட்ரை பண்றதுக்காக சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு லைவா காமிக்கிறேன், கிளியரா காமிக்கிறேன். இப்ப பாத்தீங்களா முத்தோட நான் கொஞ்சம் கலரா தெரியுனா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அங்கிட்டு போடி, அப்படி போடி தங்க சொல்றேன். அடே நீ இதுதான் நீ முன்னாடி நீ பின்னாடி உட்காருங்கன்னு சொன்னதுக்கான காரணமா இந்த ஜன்னல் இருக்குதா? நான் சொன்ன பினிஷிங் பண்ண விடுறேன். சொல்லுமா. இப்ப பாத்தீங்கன்னா முத்து கொஞ்சம் கலரா தெரியுறாங்களா, நான் கொஞ்சம் டம்மியா தெரியுறேன்னா அதுதான் காரணம். நம்ம எந்த வசத்துல இருந்து அதாவது கொஞ்சம் கிளியரா வெயில் அடிக்கிற இடத்துல நின்று வீடியோ எடுத்துக்கிட்டோம்னா நான் கொஞ்சம் கலரா தெரிவேன், மத்தபடி ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஆரஞ்சு சாப்பிட்டா ஆனா நிறைய பேர் சொல்றாங்க என்ன விட்டமின் சி கிடைக்குதா, விட்டமின் சி என்னாச்சு வளைவி போச்சா? சரி விடுங்க, பீங்கா வளைவினா அப்பப்போ உடையுமா. ஆமா சரி ஓகே. இல்ல அந்த மாதிரி ஆரஞ்சு, ஆனா நிறைய பேர் சொல்றாங்க நீங்க ஆரஞ்சு சாப்பிட்டதே நீ கலர் ஆயிட்ட போல இருக்கணும். உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல பேசுவாங்க பாத்தீங்களா, அப்ப அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆரஞ்சு சாப்பிட்டுட்டே இருப்பாங்களா, ஏய் நீ இப்ப கலர் ஆயிட்டியா, அப்ப நீ ஆரஞ்சு சாப்பிட்டு தாண்டி கலர் ஆகிட்டு இருக்கிற. ஆரஞ்சுக்கு என்னங்க 100 250 கிலோ நம்ம 1.5 கிலோ 100 2 கிலோ 100 ஆரஞ்சு சீசன்ல நல்ல ஆரஞ்சு வாங்கி சாப்பிடுங்க. அதுக்காக ஒரே ஏதாவது சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆரஞ்சை வந்து ஒரு நாளைக்கு 1 2 சாப்பிட்டுக்கலாம், 3 சாப்பிட்டுக்கலாம், கிலோ கணக்குல சாப்பிடக்கூடாதுதான். ஓகேவா? அளவுக்கு மிஞ்சினா அமுதமும் நஞ்சுதான் கண்டிப்பா. நான் என்னமோ ஆரஞ்சு பைத்தியமா போயிட்டேன், அதனால தின்னுகிட்டே இருக்கிறேன். சரி இருமா, அடுத்தது வந்து என்னமா இதுதான் காரணம். மத்தபடி நான் கலரெல்லாம் ஆகல, ஒரு இருநிறமா தான் இருக்கிறேன். அதாவது முன்னாடி இருந்ததை விட இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்க காரணம் என்னன்னா, நான் வேலைக்கு அதிகமா இப்ப போகாம இருந்தேன் பாத்தீங்களா. 3 மாசம் வேலைக்கு போகாம இருந்தப்ப கலர் கூடுச்சு. இப்ப இடையில நாங்க மறுபடியும் வேலைக்கு போனப்ப கலர் கம்மியாச்சு. இப்ப ஒரு வாரமா நான் வீட்டுல இருக்கனால கொஞ்சம் கலரா இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியுது, அவ்வளவுதான். அது கேமராவோட கிளியாரிட்டி. இந்த ரம்யா குமார் செட்டஸ்கோப்பா, அது என்ன கோப்பு என்ன சொல்லுவாங்க? அது இல்லமா, இங்க இவ்வளவு தூரம் வச்சா கண்ணு கொஞ்சம் பிளர் அடிச்சு போச்சு. சரி சரி அக்கா, ரம்யா குமார் அக்கா, எனக்கு சுடிதார் போடணும்னு ரொம்ப நாள் ஆசை. பட் எங்க வீட்டுக்காரருக்கு பிடிக்க மாட்டேங்குது. 27 ஏஜ் ஆகுது. எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க ப்ளீஸ். இந்த பிரச்சனை எங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்தது. இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல நாங்க வியாபாரத்துக்கு முன்னாடி எல்லாம் நான் போகும்போது சாரி கட்டிட்டு தான் வருவாங்க. சாரி தான் கட்டிட்டு போவேன். சுடிதாருக்கு எங்கேயாவது போனா வந்தா சுடிதார் போட்டுக்குவேன், டிராவல் பண்ணும்போது சுடிதார் போட்டுக்குவேன், அப்படி இருந்துச்சுங்க. ஆனா எனக்கு சாரி கட்டி போக அதுக்கப்புறம் கம்ஃபர்டபுளா இல்லாத மாதிரி இருந்துச்சு. முன்னாடி வயிறு சிக்குன்னு இருந்துச்சு சாரி கட்டி. ஏன்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்டாக்க, நான் ஏதாவது ஒரு வீடியோ டக்குன்னு ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வியாபாரம் பார்த்துட்டு இருக்கும்போது வீடியோ எடுத்துருவேன் செஞ்சுவேன் போது சில நேரங்கள்ல அது அவங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருந்திருக்கு.
அப்படின்னும் போது சரி ஓகே இது அப்புறம் நம்ம எடுத்த வீடியோ டெலிட் பண்ற மாதிரி ஆயிரும், இது சரியில்லை, இந்த பக்கம் திருப்பி நின்று இருக்கணும், இந்த பக்கம் திரும்பி நின்று இருக்கணும்ன்ற ஒரு இது வந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ உங்க ஆரம்பத்துல எதை கேட்டா இதே சுடிதாரா இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, மேல இருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லா கவர் ஆயிருந்திருக்கும். நான் பாட்டு நீங்க வீடியோ எடுத்தாலும் செஞ்சாலும் எனக்கு கவர் கீழே குனிஞ்சு நம்ம பிறக்கும் போது வைக்கும்போது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா எனக்கு அது பிடிக்கல. நான் என்ன சொல்லியிருந்தேன், நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா இவங்களுடைய ட்ரெஸ் பிடிக்காம இல்ல, இதையே நான் அப்படி இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கேன், இப்படி போட்டுறேன், இந்த ஷர்ட் ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்குதுமா எனக்கு, அது என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு ட்ரெஸ். இல்ல ஆரம்பத்துல இருந்தே இப்படி சோடாப்பட்டி மாதிரி குறவளை ஒட்டி போட்டுட்டு அப்படி இல்ல. அப்ப அந்த மாதிரி சரி ஓகே நான் சொன்னேன். நான் நினைச்சது என்னன்னா நேத்து வரைக்கும் சாரியில போயிட்டு இன்னைக்கு இந்த மாதிரி சுடிதார்ல வந்தாக்க சாந்தா, அதாவது அவங்களுடைய ஒரு பாக்குறவங்க சாந்தாவை ஏதாவது என்ன சொல்லிடுவாங்களோ, புது வீட்டுக்கு போன உடனே சுடிதார் புது ட்ரெஸ் போடல, சொந்த வீட்டுக்கு, புது வீட்டுன்னு சொல்லக்கூடாது, சொந்த வீட்டுக்கு போன உடனே அவ அவளோட பிஹேவியர் மாறிடுச்சு அப்படின்ற ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டம் உன் மேல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சாந்தா, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தது. ஆனா வியாபாரத்துக்கு போட மாட்டாங்க, கீழே இருக்கும்போது படத்துக்கு போகும்போது இந்த மாதிரி டவுனுக்கு போகும்போதெல்லாம் கீழே கோட்டர்ஸ் இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி சுடிதார் போடுவாங்க, வீட்டுல இருக்கும்போதெல்லாம் போட்டுக்குவாங்க, பிரச்சனை ஒண்ணு இல்ல. இங்க இந்த மாதிரி வியாபாரத்துக்கு போக மத்த வியாபாரிகள் மத்தியில உன்னுடைய ஒரு இமேஜ் கெட்டுருமோன்ற ஒரு பயத்துல ஒரு பயங்கர யுத்தம் நடந்துச்சு. டக்குன்னு என்ன சொல்றாங்க, சாந்தா நான் வியாபாரத்துக்கே வரல, சுடிதார் வியாபாரத்துக்கு நான் வர்றேன். நான் சொன்னது வியாபாரத்துக்குன்னு நான் நீ அடி எடுத்து வச்சேன்னா வீட்டை விட்டு சுடிதார் போட்டு தான் இறங்குவேன். அதுக்கு இவங்க சொன்ன காரணம் என்னன்னா, இப்போ உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னா நான் ஓகே சரி நான் போடலன்னு சொல்லலாம், நீங்க அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்ற மாதிரி நீங்க சொல்றீங்கல்ல, அப்ப நான் வியாபாரத்துக்கு வரும்போது நான் சுடிதார் தான் போட்டு வருவேன் அப்படின்னா நான் வியாபாரத்துக்கு இல்ல, நீங்க மட்டும் போயிட்டு வாண்டாம் ஒரு நாள் நான் சுடிதார் சரி அப்படின்ட்டு வியாபாரத்துக்கு போயிட்டு போகும்போதெல்லாம் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சாந்தா சொன்னது ஒரு வகையில கரெக்ட். என்ன சொன்னாங்கன்னா இப்ப நமக்கு பிடிக்கல ஓகே, அவங்க சொல்றது ஒரே வார்த்தை, உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் வந்து ஓகே ஒத்துக்கிறேன், அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்றதுக்காக எல்லாம் நீங்க சொல்லாம இருக்க, அப்படி நினைச்சா நம்ம வாழ்க்கையில வாழவே முடியாதுன்னா சரி கண்டிப்பா ஓகே சரி அடுத்தவங்க கண்ணில் தானே இருக்கு, இது பார்க்கும்போது அவங்க ஃபுல் கவர் ஆயிருக்கு, இதுல ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லிட்டு வந்து சாயந்தரம் அன்னைக்கு சாயந்தரம் வந்தேன். வந்தோட நின்னாங்க வீட்டுக்குள்ள உள்ள வரும்போது என்ன முடிவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு வியாபாரத்துக்கு வரணுமா வேண்டாமான்னு நான் காலையில சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த வாக்குவாதத்தை விட்டு வைப்பேன்றது காலையில சொல்லி பேசி காலைல சுடிதார் போட்டுட்டு கிளம்புமான்னு மறுநாளே சுடிதார் போட்டு கிளம்பிட்டு. அதுக்கப்புறம் ஆள் என்ன சொல்லிட்டாங்கன்னா இனி சாரி கட்டிட்டு வியாபாரத்துக்கு வர வேண்டாம், ஒன்லி சுடிதார். ஏன்னா எனக்கு என்ன நம்ம எப்போ வேணாலும் வீடியோ கேமரா ஆன் பண்ணிடுவேன், எப்போ வேணா ஏதாச்சும் பேசுறதுக்காக ஆன் பண்ணுவேன் அப்படின்னும் போது சரி தேவையில்லாம அவங்கள ஒரு இதுக்கு அதுக்காக சேலை வந்து தப்புன்னு நம்ம சொல்ல கிடையாது. இப்ப அவங்க கேட்ட கேள்விக்கு இன்னும் ஆன்சர் போகல, இன்னும் நம்ம இதுதே ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுதான் ஓகே. அது வந்து எதுக்காக நான் சொன்னேன்னா நமக்கு என்ன கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை நம்ம போட்டுக்கிறதுக்கான உரிமை நமக்கு இருக்கு. இருந்தாலும் நம்ம லைஃப் பார்ட்னர்னு ஒருத்தர் இருக்கும்போது அவருடைய ஆலோசனை கேட்டு பண்றதுல எந்த தப்புமே கிடையவே கிடையாது. ஆனா இருந்தாலும் அவங்கள்ட்ட எங்களோட கருத்து, என்னோட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, சாரி கூட நீங்க பாத்தீங்கன்னா பின்னாடி நெக்கு, முன்னாடி கழுத்து, பின்ன நம்ம லிப்ஸ், இந்த இடுப்பு சைஸ், இது எல்லாமே தெரியும். ஆனா சுடிதார்ல வந்து அதுக்கான இது இல்ல. ஏன் சுடிதாரை நீங்க எல்லாரும் வெறுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. தமிழ்நாட்டுல நிறைய பேரு, நிறைய ஆண்கள்னு வச்சுக்கோங்களேன், சுடிதார் போட்டுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி வெறுக்கிறாங்க, மனப்பூர்வம் வெறுக்கிறாங்க. அவங்க மைண்ட் தாட்ல ஏன் அப்படி அந்த ஒரு தாட்டு வருதுன்னே தெரியல. நீங்க கொஞ்சம் தனிமையா உட்காந்து யோசிச்சு பாருங்க. நான் தாழ்மையா அதை கேட்டுக்கிறேன். உங்க ஒய்ஃபுகளுக்கெல்லாம் ஒரு சுடிதார் போடணும்னு ஆசை இருந்தா போட விடுங்க. குறிப்பிட்ட வயசு தான் இதுக்கெல்லாம், ஒரு எத்தனை வயசு வர வேணா போடலாம், அவங்க வீட்டுக்காரவங்க அனுமதிச்சா. இருந்தாலும் அதுக்கான ஒரு ஆசைகள் வந்து அந்த குறிப்பிட்ட வயசுகள் தான் இருக்கும். அந்த ட்ரெஸ் கோட்ல ஏன் நீங்க எல்லாம் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கீங்க? நம்ம ஒய்ஃபு நம்ம கிட்ட கேட்டுட்டு போடுறாங்க. அவங்க வந்து அரையும் குறையுமா போடணும்னு ஆசைப்பட்டு எந்த லேடிஸுமே கேட்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு அளவு இருக்கு. அதை வச்சு கேட்டு சுடிதார்ல ஒரு இதுவும் இல்லைன்னு தான் எனக்கு தோணுதுங்க. நமக்கு சால் இருக்கு, ஃபுல் கவரேஜ், அதாவது லெக்கின்ஸ் போட்டு பிடிக்காதவங்க வந்து இப்போ ஃபுல் டாப்னு சொல்லி வந்திருக்கு, இறக்க உள்ளது, அப்படி போட்டுக்கோங்க. அது என்னமோ என்னோட கருத்தை நான் சொல்லிட்டேன், தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தப்பு கிடையாது. சாரியை விட என்னை கேட்டா பெட்ரு சுடிதார்னு தான் எனக்கு தோணுது. அதுக்காக சாரி மோசம்னு சொல்ல கிடையாது, சாரியும் நல்லதுதான். சாரியா சுடிதாரான்னு என்னைய கேட்டீங்கன்னா சுடிதார் நல்ல டைப் தான், ஃபுல்லா கவரேஜா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு மேல உங்க விருப்பம். நான் இப்ப ஊருக்கு போனா சாரி தான் கட்டுறேன். ஏன்னா எங்க அத்தைக்கும் அங்க இருக்கவங்க நிறைய பேர் வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க, நிறைய பேர் நம்மளை வந்து பார்க்க வர்றாங்க. ஸோ அங்கே சேரீ கட்டி எங்க அத்தை பார்த்தனால எங்க அத்தை கிட்ட போய் எங்க அத்தை சொல்ல மாட்டாங்க, சுடிதார்லாம் போடாதான்லாம் சொல்ல மாட்டாங்க. நான் சேரீல இறங்கிடுறது. அது பாத்தீங்கன்னா நான் வேலைக்கு போகாதனால எனக்கு ஓகேயா இருந்துச்சு. வேலைக்கு போயிருந்தா கொஞ்சம் உளரத்தையும் செய்யறேன். அதாவது உடை சுதந்திரம்ன்றது அவங்களோட சுதந்திரத்தை பொறுத்து. அதுக்காக கணவன் மனைவி கிட்ட சண்டை வரணும், நீங்க உடைக்காக சண்டை போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. நீங்க கேளுங்க, கேட்டுட்டு அவருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா சரி நான் வீட்டிலேயே போட்டுக்கிறேன்னு கூட ஃபர்ஸ்ட் கேளுங்க, என்ன சொல்றாங்கன்னு பார்த்து அதை அனுசரிச்சு நடந்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து சாந்தாக்கா, நீங்க கன்சீவா இருந்தப்ப எடுத்த போட்டோ இருந்தா வீடியோல காட்டுங்கக்கா ப்ளீஸ்.
கன்சீவா இருந்தப்போ போட்டோலாம் அப்பெல்லாம் மொபைலே கிடையவே கிடையாது. மொபைல் வந்து அப்போ அந்த சின்ன நோக்கியா செட் மாதிரி தான் ஒன்று இருந்துச்சு. அப்ப கேமரா செட்லாம் இறங்கவே கிடையாது. போட்டோ எல்லாம் எடுக்கலங்க. நாங்க போட்டோ எல்லாம் ஒன்னும் எடுக்கல. வளகாப்புக்கு கூட போட்டோ எடுக்கல. அதான் வளகாப்பெல்லாம் பெருசா பண்ணலைன்னு சொல்லிக்கிட்டோம்ல. எங்க முத்து பக்கத்துல இருக்கவங்க 4-5 பேர் கூப்பிட்டு வளகாப்பு பண்ணிக்கிட்டோம். நாங்க சிம்பிளாவே இருந்து எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டனால போட்டோ இல்ல. அதாவது 5 வகை சாதம் செய்யணும்னு காலையில விடியால எந்திரிச்சு சாதம் பண்ணி வச்சு எல்லா வளையலும் வாங்கி கொண்டுட்டு வந்து வச்சு நாங்களா பண்ணி நாங்களா வளையெல்லாம் வாங்கி வச்சு நாங்களா சேர் எடுத்து வச்சு நாங்களா சேலையை மாத்தி நாங்களா உட்காந்து நாங்களா எடுத்து ஆசீர்வாதம் பண்ணி நாங்களா தூக்கிட்டோம். அவ்வளவுதான் நடந்துச்சு. பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் மலையாளி வந்தாங்க. ஒரு தமிழ்கார அக்கா மட்டும் வந்தாங்க. அவங்க மட்டும் ஃபர்ஸ்ட் போட்டாங்க. அவங்க போடுறத பார்த்துட்டு அந்த மலையாளியக்கா 2 பேர் போட்டு விட்டாங்க. அவ்வளவுதான். அதோட சிம்பிளா முடிஞ்சுக்குச்சு. திருப்பி அதே மாதிரி தம்பியை பிறந்த உடனே போட்டோ எல்லாம் எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் நாங்க எடுக்கல. லாஸ்ட் தம்பி மொபைல் வாங்கிட்டு முத பிரகதி பிறந்ததுக்கு அப்புறம் தான் மொபைல் நாங்க வாங்க ஆரம்பிச்சோம். அப்பதான் போட்டோ எடுத்தா அதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இப்ப சின்ன பிள்ளையில எடுத்த போட்டோவுக்காக அதெல்லாம் எங்கேயோ டெலிட் ஆயிடுச்சு. அதெல்லாம் எடுக்கவே முடியல. ஒரே ஒரு போட்டோ இருந்துச்சு. அது வந்து பிரகதி வந்து ஒரு ட்ரௌசர் போடாம இருக்கிறதுனால அதை எடுத்து நம்ம எடுத்தாலே இது எங்கேயும் வெளியில விட்டுறாங்களோ அப்படின்ட்டு அவன் அப்படியே பிடிச்சிக்கிறான். வந்து பிடிச்சிட்டு டெலிட் பண்ணுங்க. பிரகதி பிறந்துட்டு தான் மேக்சிமம் பிரகதி மாசமா இருக்கையிலே மொபைல் வாங்கிட்டோம்னு நினைக்கிறேன். இல்ல நிதின் பிறந்த புதுசுல சின்ன நோக்கியா செட் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் பிரகதி பிறந்ததுக்கு அப்புறம் தான் கேமரா செட் இதெல்லாம் வாங்கினோம். அந்த மாதிரி வாங்கினது அவ்வளவுதாங்க. ஹவிதா அப்படின்னு வச்சிருக்காங்க. என் கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டீங்க. கேட்ட கமெண்ட்டுக்கு மட்டும் பதில் சொல்றீங்க. அக்கா கொலுச அக்கா உங்களை வெறுக்கணும்னு தான் வாங்கினேன்னு சொன்னீங்க. ஆனா ஏன் வித்தீங்க? ஏன் எனக்கு பதில் சொல்ல கலட்டி வாங்கிட்டு போன கொலுசை வீட்டுல வச்சு என்ன போறோம்? அதை வேற பாத்துட்டு உங்க அப்பாட்ட அடி வாக்குறதுக்கு அவரு இது யாரு விட்டுறா எங்க இருந்துடா வந்துச்சுன்னு ஏன் கேள்வி மேல கேள்வி வைப்பானே. வர்ற காசுக்கு வித்துப்புட்டு அன்னைக்கு ஒரு சிக்கன் பிரியாணியோ சிக்கன் ரைஸோ என்னத்தையும் வாங்கிட்டு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டதே வாங்கி உங்க அம்மாவுக்கு கொடுத்துருப்பாரு வடையும் பச்சி. கேரளா வந்ததுக்கு அப்புறம் தாங்க நான் சிக்கன் பிரியாணியை நான் சாப்பிட்டேன். இப்பெல்லாம் கை என்னங்க பேசிட்டு போய் ஓங்குது என்ன. அதை பார்த்துதான் நிறைய பேர் இதுதான் உங்களுக்கு தங்க தட்டுல தாங்கறதாங்க கேக்குறீங்க. இது வந்து செல்லமா நான் கோபிச்சுக்கிறது தான். நான் அடிச்சு மாட்டேன். அடிச்சு விட்டு கை இருக்குமா அவ்வளவு சீக்கிரம் நாங்க தாங்க அடிக்க மாட்டாங்க. சரி கேளுங்க மேட்ர. அதாவது இவங்க கையில ஒரு 10 ரூபாய் இருந்திருந்தா கூட இவங்க வாங்கி சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. எங்க வீட்டாளுகளுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. 2 வட்டம் ஜூஸ் வாங்குவாங்க. ஒரு ஜூஸ் வாங்கினாலும் எங்க குடும்பத்துக்கு பத்தாது. வாங்கினா ஒரு 5-6 ஜூஸ் வாங்கணும். 6-7 ஜூஸுக்கே 1200 ரூபாய். ஏதோ ஒரு தேவைக்கு ஏதோ ஒரு இதுக்காக அதை கொண்டு வந்து நான் அடவு வச்சிருந்திருப்பேன் வித்துருப்பேன் ஏதோ ஒண்ணு பண்ணி எடுத்திருப்பேன். அது போயிருச்சு. என்ன ஆச்சுன்னே எனக்கு தெரியல. அதுதான் உண்மை. அது ஒரு கொலுசு வாங்கிக்கிட்டு போனது தானே நீங்க யோசிக்கிறீங்க. அதுக்கப்புறம் எத்தனை செயின் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க, எத்தனை கம்மல் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் அந்த நேரத்துல எவ்வளவு நீ வாங்கி கொடுத்த இருந்த சந்தோஷத்தை விட உன்னை நீ மடத்துக்கு போறேன்னு நீ சொல்லும் போது சரி போற அந்த கொலுசை கலட்டி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லும் போது அந்த வலிக்கு எவ்வளவு சந்தோஷமும் ஈடாகாது. நினைக்கிறீங்க. நான் என்ன நினைச்சேன் சரி போகும்போது நம்ம தங்கத்துக்கு ஏதோ நம்மளால முடிஞ்ச உதவி அப்படின்னு சொல்லிதான் நான் நினைச்சிருக்கேன். அது வழியெல்லாம் இல்ல, அதை விடுங்க. ஆக மொத்தம் நிறைய வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஒரு அன்னைக்கு விலைக்கு ஒரு 500 ரூபாய்க்குள்ள இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கொலுசு எனக்கு தெரியல. அவ்வளோ அந்த கொலுசை மட்டும் தான் நீங்க வாங்கணும். அதுக்கப்புறம் எத்தனையோ நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் நீ லைஃப் அங்க இருக்கிற வரைக்கும் எங்க முத்து எனக்கு செய்வாங்க. சோ அதை மட்டும் யோசிங்க. ஓகேங்களா? சரி ஓகே. சுல்தான் எனக்கு உப்பு சத்து சாந்தா நான் லைவ்ல கேட்டேன். அதுக்கு சுரக்கா சாப்பிட சொன்னீங்க. ஆனா குறையவே மாட்டேங்குது. ஆனா அங்கு பூனமீச செடி இருக்கா சாந்தா? நான் அம்சா மேலூர். எனக்கு பதில் சொல்லுங்க. அப்படி இருந்தா சிங்கம்நரி வரும்போது கொண்டு வரவும் ப்ளீஸ். அது நான் ஓகேங்கன்னு வேற உங்களுக்கு கமெண்ட் கொடுத்தேன். பூனமீச செடின்னு அப்படின்னா என்ன செடினே உண்மையிலே எங்களுக்கே தெரியல. அது தமிழ்ல பூனமீசன்னு சொல்றீங்க. கேரளாவுல அதை எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. அது கேரளாவுல என்ன பேருன்னு தெரிஞ்சாதான் என்னால கண்டுபிடிக்க முடியும். நம்ம தமிழ்ல பூனமீச செடினா காந்தி தாத்தா செடியை சொல்றீங்களா? இல்ல எங்க அம்மாட்ட கேட்டு பாக்குறேன். பூனமீச செடினா என்னமா அப்படின்னு சொல்லி கேட்டு பாக்குறேன். உங்களுக்கு யாராவது மலையாளம் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அது மலையாளத்துல என்ன பேருன்னு கேட்டுட்டு ஒன்னு மெசேஜ் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. ஏன்னா இங்கேயே அது என்னது ஒரு செடிக்கு ஒரு பேர் வித்தியாசப்படுது. அந்த மாலதி அனுப்பிவிட்ட செடிக்கு பேரு குப்பமேனின்னு சொல்லி அந்த செடியை வச்சுக்கிட்டு நானும் ரோடா திரியுறேங்க. யா குப்பமேனியே அங்கனந்தா நிறைய பேர் அப்படின்னா என்னன்னே தெரியவே மாட்டேங்குது அவங்க யாருக்குமே. அது மாதிரி தெரியாம தெரியுது. அதுக்கு தான் சொல்றேன். எனக்கும் தெரியல. குப்பமேனி போட்டோ தான் பார்த்து அனுப்பிவிட்டாங்க. அந்த செடியை பார்த்தது கிடையாது எனக்கு சின்ன பிள்ளையில. இங்க நான் போட்டோ வச்சுக்கிட்டே தெரியுதே புடிவிட மாட்டேங்குது. அதுக்கு சொல்றேன். ஓகே. அடுத்து துஃபைல் முகமது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் அண்ணாக்கா, நான் புனிதா. என்னோட நேட்டிவ் பந்தலூர் தேவால. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
ரெகுலரா உங்களோட வீடியோ பாக்குறேன், என்னமோ ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் பத்தேரி வந்திருக்கேன். என்னோட அப்பா பத்தேரி ஜூப்ளி ஹோட்டல்ல தான் 12 வருஷமா ஒர்க் பண்ணாரு. சொல்லணும்னு தோணுச்சு. நீங்க பேசுறது எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். சோ ரொம்ப பிடிக்கும். நிறைய வீடியோ போடுங்க, ஐ எம் வெயிட்டிங் அப்படின்ட்டு இருக்காங்க. ஜூப்ளி ஹோட்டல்ன்றது வந்து நம்ம இங்க பத்தேரி டவுன்லயே தான் இருக்குது. நாங்க எந்த ஏதாவது ஒரு விசேஷத்துக்கோ ஏதாவது ஒண்ணுக்கோ நம்ம ஃபேமிலியா போய் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சாலும் ஜூப்ளி ஹோட்டல் போவோம். வீட்டுல நம்ம நிறைய தடவை நம்ம பாத்திருப்பீங்க, பக்கெட் பிரியாணி வாங்கிற மாதிரி தானே. இங்க இருக்கிறதுல ஒரு 4, 5, 6 பக்கெட் இன்னும் அப்படி இருக்கு. அதுல ஃபுல்லா ஜூப்ளி ஹோட்டல்ல தான் நம்ம ஆர்டர் பண்ணுவோம். அந்த வரைக்கும் சந்தோஷம். பார்த்திருந்திருப்பேன் அங்க வேலை பார்த்திருந்தாக்க, ஆனா இன்னாருன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. இருந்தாலும் சந்தோஷம். பக்கத்துல தேவாலன்றது இங்க பக்கத்துல தான், நம்ம தமிழ்நாடு பார்டர்ல தானே இருக்கிறோம். இங்க இருந்து செக் போஸ்ட் கடந்து போனா அந்த பக்கம் தான் தேவாலயம் இருக்குது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷங்க. நன்றிங்க. ராஜா இஸ் ஆல்வேஸ் டாக்கிங் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. இன்னொருத்தவங்க வந்து அந்த பாசிட்டிவ பத்தி, எப்பவும் பாசிட்டிவ பத்தியே பேசுற ராஜா, என்னைக்காவது நெகட்டிவா அழுது பேசி பாத்திருக்கியா? பாவி பயவுள்ள ஒரு நாள் ஒரு பொழுது கண்ணீர் வெளியில வந்து நான் பார்த்ததுல தான் 18 வருஷம் ஆச்சு. எனக்காக அழுததும் இல்ல, அவங்க அம்மாவுக்காக கலங்கி உட்காந்துருக்காரே தவிர அழுதது கிடையாது. அழுகைன்றது வந்து நம்ம வந்து அழுகைன்றது வந்து கண்ணீர் வந்து கண்ணுல இருந்து கண்ணீர் வழிகிறது தான் அழுகைன்றது கிடையவே கிடையாது. என்னைக்குமே நினைச்சுக்கோங்க, மனசு நொந்துட்டாலே அது பேர் அழுகை தான். அது வந்து நம்ம அந்த அழுகையின் வெளிப்பாடு தானே கண்ணீர், தவிர கண்ணீர் ஒழுதுனா தான் அழுகை அப்படின்றதே கிடையவே கிடையாது. நம்ம ஒரு மனசுல ஒண்ணு நினைக்கிறோம், நினைச்சு நம்ம மனசு வருந்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேருவே அழுகை தான். அது குமுறல் தான். கண்டிப்பா அத வந்து ஆண்கள் நிறைய பேர், ஆண்கள் மட்டும் இல்ல பெண்களே நிறைய பேர் அதிகமா கண்ணீர் சிந்தாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. எந்த ஒரு இதா இருந்தாலும் கண்ணீரை வெளியில காட்டிடக்கூடாது, நம்மளுடைய அதாவது நம்மளுடைய வீக்னஸ் வெளியில காட்டிடக்கூடாது, நம்ம மனதைரியத்தோட இருக்கணும்னு நினைச்சு போராடுற ஆணும் பெண்ணும் எத்தனையோ பேர் இருக்கதான் செய்யறாங்க. அதுக்காக அழுகிறவங்க எல்லாரையும் கோலைன்னு நான் சொல்லவும் கிடையாது. இவங்களால வெளிப்படுத்திக்க முடியுது, அவங்க உள்ளே வச்சுக்கிறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணுமே கிடையாது. நான் பாசிட்டிவா பேசியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க, அதுக்கு பெரிய சந்தோஷம். இருந்தாலும் வாழ்க்கையில நம்ம சொல்ற மாதிரி தான், வாழ்க்கையில நமக்கு ஒரு வாழ்க்கை தான், இருக்கிற வரைக்கும் நெகட்டிவ் இல்லாம பாசிட்டிவா பேசிட்டு போயிருவோமே அப்படின்ற ஒரே காரணம் தான். ஓகேங்களா? அத முத்துக்கிட்ட இருந்து அவ்வளவா ஒரு சங்கடமான ஒரு இதெல்லாம் இல்ல. ஆனா ரொம்ப சங்கடப்பட்டு இருப்பாங்க. அது எனக்கா எங்க ஃபேமிலியில யாருக்கு எதுனாலும் அவ்வளவு சங்கடம் வராது. கடவுள் புண்ணியத்துல இங்க ஒன்னும் இல்ல. எங்க தரப்புல அந்த எங்க 4 பேருக்குள்ள அவ்வளவா ஒன்னும் பிரச்சனை இல்லை. சின்ன பிள்ளைகளுக்கு காய்ச்சல் மருந்து அந்த மாதிரிதான் இருக்குமே தவிர, எங்க அத்தைக்கு ஒரு எப்படி சொல்றது, சின்னதா இங்க பல்லு வலின்னு சொன்னா கூட இங்க ஆளு ஒரு மாதிரி உட்காந்துருவாங்க. எங்க அத்தைக்கு மட்டும். அவங்க அண்ணன் தம்பிகளுக்கு கூட அவ்வளவு டென்ஷன் இல்லை, எங்க அத்தைக்கு அவ்வளவு டென்ஷன். அதாவது 1000 பேர் அருகில் இருந்து பாத்துக்கிட்டாலும் எங்க அம்மாவுக்கு இப்போதைக்கு அவங்க தனியா தான் இருக்கிறாங்க. அவங்க அண்ணனுக்கு ஒய்ஃப் இருக்காங்க, பசங்க இருக்காங்க, அவங்க ஃபேமிலி பாத்துப்பாங்க. தம்பிக்கு இன்னும் போது தம்பிக்கு ஒய்ஃப், தங்கச்சிக்கு இன்னும் போது அவங்க ஃபேமிலி இருக்காங்க. இப்ப அம்மாக்குன்னும் போது அவங்க பக்கத்துல இருந்து என்னதான் பாத்துக்கிட்டாலும் அவங்க இப்ப தனியா தான் இருக்காங்களா? அப்ப டக்குன்னு அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வலியோ வேதனையோ நம்ம சொல்லும் போது எனக்கு ரொம்ப டிக்கெட்டே ரொம்ப வேண்டாம். நாங்க அந்த ஃபர்ஸ்ட் மலேசியா டூர் போறதுக்கு டிக்கெட் புக் பண்ணும்போது எங்க அம்மாவுக்கு பாஸ்போர்ட் இல்ல, டிக்கெட்டுக்கு தேடிக்கிட்டே இருக்கிறோம், எங்க அம்மாவுக்கு பாஸ்போர்ட் இல்ல. எங்க இருந்தா இருக்கு, வாங்க முடிஞ்சுன்னா வாங்குங்க, டிக்கெட் புக் பண்ணிடலாம். இல்ல நானே முத பிளேன்ல போறேன், அது எங்க அம்மாவோட போனா நல்லதா இருந்திருக்கும். ஆனா பாஸ்போர்ட் இல்லையே, என்ன பாஸ்போர்ட்டுக்கு எவ்வளவு அலையணும் எப்படி என்னெல்லாம் தெரியலையே, அங்க ஊருக்கு போன கொஞ்சம் ரிஸ்கா இருக்கே, நம்ம இந்த நாளும் அதிகம் இல்லையில, இந்த வருஷத்துல போகணுங்கிறனால போறோம். அடுத்த ட்ரிப்புக்குள்ள எப்படியாவது என்னப்பா அடுத்த ட்ரிப்புக்குள்ள எப்படியாவது எங்க அம்மாவை கூட்டிட்டு போயிடணும். கடவுள் அதுக்கு ஆயுசையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி கண்டிப்பா கொடுக்கணும். கண்டிப்பா கூட்டிட்டு போகும்போது ரொம்ப ஃபீலிங்காவே புக் பண்ணாங்க. சரி விடுங்க, பாஸ்போர்ட் என் பாஸ்போர்ட்ல வேணா கூட்டிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு. அதெல்லாம் நடக்காது இல்ல அப்படின்னாங்க. நடந்தா கூட்டிட்டு போயிருப்பாங்க, அது கன்ஃபார்ம். ராம்பிரியா உன் பாஸ்போர்ட்ல கூட்டு போறாங்க, என் பாஸ்போர்ட்டை கொடுத்தாச்சு அனுப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு உங்க 4 பேர்த்தையும். அப்புறம் ராம்பிரியா அப்படின்றவங்க, அண்ணே உங்ககிட்ட ஒரு கேள்வி, அதுக்கு கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும். பிக் பாஸ்ல யார் உங்க ஃபேவரட் கண்டஸ்டன்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிக் பாஸ்ல எல்லாரும் பேரையும் தெரியும், எல்லாருமே நமக்கு பிடிச்ச, அதாவது அந்தந்த வாரம் யாரு நல்லா பண்றாங்களோ அவங்களுக்கு நான் கண்டிப்பா ஓட் பண்ணுவேன். இருந்தாலும் ஸ்பெசிபிக்கா பிடிக்கும் அப்படின்னு சொன்னா சௌந்தர்யாவை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. உண்மையிலே ஓட்டு போடுறது இவர் போன்ல இருந்து மட்டும் ஓட்டு போட மாட்டாங்க, எல்லாரும் வாங்கி அந்த நேரம் புடிங்கி டபக்கு நம்ம என்ன எடிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரெல்லாம் கவனிக்கிறது இல்ல, வெடுக்குன்னு புடிங்கி வெடுக்குன்னு ஓட்டு போட்டுட்டே மறு வேலை. ஆனா நான் பிக் பாஸ் கிட்ட போய் உட்காரவே மாட்டேன், நான் பார்த்ததும் கிடையாது. எனக்கு பிடிக்க பிக் பாஸ் மட்டும் கிடையாது, சீரியல் எதுவுமே நான் பார்த்தது கிடையாதுங்க. அதாங்க நிஜம், நம்ப மாட்டீங்க, அதான் உண்மை. நேரம் இல்ல எனக்கு. அந்த சாப்பிடும் போது இந்த டீ ஓடும்போது சந்தடி சாக்குல இப்படி உட்காந்துருப்பேன், அது தலையும் இல்லாம வாழும் இல்லாம ஓடுறதுனால இவரை போட்டு டார்ச்சர் பண்ணுவேன். எதனால அழுகுறா,
அவ அப்படி செஞ்சா, அவ ஏன் அப்படி செஞ்சா, அம்மா நீ சோத்த தின்னுட்டு எந்திரிச்சு போமா, என்னைக்காச்சும் வந்து உட்காந்து பார்த்துட்டு எண்ணெயை போட்டு தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன் நான். அதனால நான் கண்டுக்கிறது இல்ல. கீதாலட்சுமி அப்படின்றவங்க இருக்காங்க, மலேசியா டூர் ஏஜென்ட் கூட போறீங்களா இல்ல நீங்க தனியா போறீங்களா கேட்டீங்க. நாங்க தனியா தாங்க போறோம். அங்கே நம்ம உறவுகள்ல ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க நம்மளுக்கு சுத்தி காமிக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. உடனே தயவு செஞ்சு எங்களை கூப்பிட்டு எங்களுக்கு வாங்க நம்ம சுத்தி பார்க்கலாம் செய்யலாம்னு சொன்ன உறவுகளை தயவு செஞ்சு, அதாவது எதுவா இருந்தாலும் உங்க மனசுல வச்சுக்கோங்க. கூப்பிட்டுறவங்க ஏமாத்திடுவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லும் போதே நிறைய பேர் சொன்னாங்க கூட்டு போனவங்க உங்களை ஏமாத்திர போறாங்க, நீங்க பார்த்து பத்திரமா இருங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்மள அதாவது ஏமாத்துறவங்க என்னதான் இருந்தாலும் நம்மள கூப்பிட்டு அக்கறையா பேசி கவுனிச்சு பாக்குறவங்க, அங்க ஹோட்டல் புக் பண்ணி அது எல்லாம் அவங்க புக் பண்ணது அவங்க செலவுல தான் புக் பண்ணிருக்காங்க, நம்ம போய் தான் பணம் கொடுக்கணும். அப்படின்னும் போது அவ்வளவு தூரம் நம்மளுக்காக அலைஞ்சு மெனக்கறவங்க நம்மளை ஏமாத்த மாட்டாங்க. நம்மளுக்கு நல்ல உள்ளமா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். எல்லாருமே ரெண்டு பக்கட்டும் பாசம் வச்சனாலதான் சொல்றீங்க. எல்லாரையும் ஒரே மாதிரி நம்ப முடியாது. நீங்க எங்க மேல பாசம் இருக்கனாலதான் அந்த வார்த்தைகளை சொல்றீங்க. எல்லாரும் எல்லா நேரத்திலும் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லாத்துலயுமே நம்ம நம்பிக்கை இல்லாம இருக்க கூடாதுங்க. அதனால தயவு செஞ்சு யாரையும் இத கமெண்ட்ல கூட்டிட்டு போறவங்களை பத்தியோ நாங்க சொன்னதவங்களை பத்தியோ எதுவும் தவறாக கமெண்ட் போடாதீங்க பிளீஸ். ஏன்னா அதை படிக்கும் போது அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும். கண்டிப்பா என்னடா இந்த மாதிரிலாம் பேசுறாங்களேன்னு கஷ்டப்பட்டுட்டாங்கன்னா ரொம்ப சங்கடமா போயிடும். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க, அடுத்த கேள்வி வந்து அண்ணா அதை படிச்சாச்சு, பிக் பாஸ் பற்றி படிச்சாச்சு, மலேசியா டூரும் படிச்சாச்சு, முடிஞ்சு போச்சு கேள்வி. ஒரு 10-8க்கு மேல பதில் சொல்லிருப்போம் நம்புறோம். ஆமா, நல்லா கொஞ்சம் நிறைய கேள்வி கொஞ்சம் அரட்டையா தான் போச்சுன்னு நாங்க நினைக்கிறோம். உங்களுக்கு எப்படின்னு என்னன்றத சொல்லுங்க. ஓகேவா? நாங்களும் டக்குன்னு போயிட்டு எல்லாத்தையும் மடிச்சு கிடிச்சு வச்சாச்சு. இந்த வைஃபை என்னாச்சுன்னு நாங்க ரெடி பண்றோம். இது எத்தனை மணிக்கு உங்களுக்கு வரப்போதோ எங்களுக்கு தெரியவே கிடையாது. மதியம் 1:30க்கு மேல ஆச்சு. போய் சாப்பிடுறோம். நீங்களும் நல்லா சாப்பிடுங்க. ஓகேவா? பார்த்து பத்திரமா இருங்க. ஓகேங்க, பாய்.